ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் Sitemap டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அது ஸ்டார்ட்லேருந்து முழு வீடியோஸும் போட்டு வரோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து சர்ச் கன்சோல் வந்து எப்படி கிரியேட் பண்ண பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ப்ளாக் வந்து எப்படி ஃபஸ்ட்டாக கிரியேட் பண்ணுற அப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும், ஃபுல்லாக முழு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் சீரியஸ் இன் தமிழ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்து எப்படி ஸ்டார்ட்டில் கிரியேட் பண்ணி நீங்கள் முழு ஏர்னிங் வரைக்கும் என்னென்ன செய்யணும்னு நான் வந்து எல்லா வீடியோஸும் போட்டு வரேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக கிரியேட் பண்ணுற வரைக்கும் போட்டு நான் இதில் வந்து இன்னும் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் ப்ளோரில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுற அப்படின்ட்டு. எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, மொபைல் ஆப்ஸை பற்றி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து eBay ஆப்ஸுக்கு மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறது, இலங்கையில் அப்படிலாம் நிறைய போட்டிருக்கேன். டராஸில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, டயலாக் ஆப்பை பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் எங்கள் சேனலில் போனீங்கன்னா. இப்போ தான் எங்கள் சேனலுக்கு முதல்ல வாரீங்க அப்படின்னா மறக்காம Sitemap டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் போட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பிளாகர் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களோட எஜுகேஷன் சும்மா உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி தான் கிரியேட் பண்ணேன். அதனால் எந்த போஸ்ட்டுமே நான் அதில் வந்து போடலை. உங்களுக்கு வந்து எப்படி இந்த பிளாகர் கிரியேட் பண்ணுறேன்னா வீடியோஸ் போட்டுருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு போஸ்ட் வந்து சரியாக முறையில் எழுதுறது அப்படிலாம் தான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்கறதாக்க எங்களோட பிளேலிஸ்ட்டில் போய் வெப்சைட் இன் சீரியஸ் தமிழ்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் போகிற லிங்க் வந்து நம்ம ஐ பட்டனில் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SEO கண்டென்ட் வந்து எப்படி எழுதுறது, அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அது மாதிரி லே அவுட் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அதில் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இன்றைக்கு பார்த்தோம்னா நாங்கள் சர்ச் கன்சோல் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த சர்ச் கன்சோல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, இதில் எப்படி உங்களை ப்ளாகர் ஆட் பண்ணுறது, அதில் உங்களுக்கு வர நன்மைகள் என்ன, அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செட்டிங்கில் கீழே ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரோல் இன் இண்டெக்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன் இந்த கஸ்டம் ரோபோட் டெக்ஸ்ன்ற இந்த சைட் மேப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்னு. எங்களோட யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் சைட் மேப் XML இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைட் மேப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுற அப்படின்ட்டு. அதில் லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே ஐபன் கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ரோபோட்டுக்கு என்னென்ன டிக் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் எப்படி இதெல்லாம் வந்து என்னென்ன கிளிக் பண்ணோம் அப்படின்ட்டு. இந்த சைட் மேப் வந்து கிரியேட் பண்ணாமல் நாங்கள் சர்ச் கன்சோல் கிரியேட் பண்ண இயலாது. ஏன்டா கிரியேட் பண்ணால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சைட் மேப் இருந்தால் தான் அங்கே வந்து எல்லா செட்டிங்கும் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சைட் மேப் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் 2-3 போஸ்ட்லாம் போட்டிருக்கணும். ஒரு போஸ்ட்டுமே போடாமல் நீங்கள் சைட் மேப் வந்து கிரியேட் பண்ண இயலாது. ஸோ வந்து நீங்கள் முதல்ல எடுத்தோன்னே ஒரு 3 போஸ்ட் வந்து போடுங்க. சும்மா ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எழுதுகிற போஸ்ட்டை வந்து 3 போஸ்ட் எழுதி போட்டு அதுக்கப்புறம் சைட் மேப் வந்து கிரியேட் பண்ணுவோம். நான் வந்து ஒன்றும் எழுதலை, சாம்பிளுக்கு கிரியேட் பண்ணோடைய. பட் நீங்கள் வந்து கட்டாயம் போஸ்ட் எழுதணும். எழுதி போட்டு அதுக்கப்புறம் வந்து சைட் மேப்புக்கு வந்து கிரியேட் பண்ணுங்க. சைட் மேப் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் நான் செய்கிற இந்த சர்ச் கன்சோல் இதை வந்து செய்ய தொடங்கணும். இதில் போனீங்கன்னா கீழே கூகுள் சர்ச் கன்சோல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜெலாம் ஓப்பன் ஆகும். உங்களோட ப்ளாக் வந்து என்ன இமெயில் இருக்கோ அதே இமெயிலில் எல்லாம் செஞ்சு கொண்டு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டொமைன், அடுத்தது பார்த்தீங்கன்னா URL இருக்கும். இந்த டொமைன் வந்து நீங்கள் டொமைன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து செஞ்சு கொள்ளலாம். இப்போ டொமைன் உதாரணமாக .com .lk அப்படி இருக்குதானே, இந்தியா .in இலங்கைக்கு .lk அப்படிலாம் இருக்குது. அப்படியா நீங்கள் டொமைன் வாங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் அது பே பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து செஞ்சு கொள்ளலாம். இதில் செய்கிறேன்னா உங்களுக்கு வந்து முழு HTTPS ஒன்றும் போடுறதில்ல. இதில் எக்ஸாம்பிள் காட்டுறேன். டொமைன் இதையும் .com உங்களோட டொமைன் நேம் போட்டிங்கனால சரி. டொமைன் வாங்கியிருந்தேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா டொமைன் வாங்கல. ஸோ அந்த blogspot.com வந்து நாங்கள் வந்து இந்த கூகுள் கன்சோலில் ஆட் பண்ண போகிறோம். அது நீங்கள் இதில் செய்யணும். இதில் செய்கிறேன்டா உங்களுக்கு இதில் காட்டியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து HTTPS வந்து முழுக்க காப்பி பண்ணி நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நான் இதில் வந்து இந்தியா பேஸ்ட் பண்ணுறேன். இந்த நான் சாம்பிளை கிரியேட் பண்ண இதுக்குள்ளே போயிட்டு நான் இதை வந்து ஃபுல்லாக HTTPS ஃபுல்லாக காப்பி பண்ணி போட்டு நான் அந்த சர்ச் கன்சோல் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து முழு URL வந்து இந்த பேஸ்ட் பண்ணியாச்சு இந்த இடத்துல. அடுத்த பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டினியூன்னு இருக்கும். அந்த கண்டினியூவாக கொடுக்கணும். உங்களோட ஓனர்ஷிப் வந்து ஓட்டோவாக வெரிஃபைட் ஆகிடும். இப்படி ஆனால் அப்புறம் இதில் வந்து கோ டு ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். அதை கொடுங்க. உங்களுக்கு இது ஓப்பன் ஆனால் உங்களுக்கு வந்து சில அவங்களோட இது அறிமுகம் தருவாங்க. உங்களை பார்க்கணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி விட எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். மேட்டர் இன்னொன்று சர்ச் கன்சோலில் வந்து நாங்கள் இப்போ வந்து blogspot கிரியேட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒரு காலத்தில் டொமைன் வாங்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் திருப்பி வந்து சர்ச் கன்சோல் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. நான் முதல்ல சொன்ன டொமைன் வாங்கி நான் செய்யணும். அதில் போய் திருப்பி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த போஸ்ட்டுமே இண்டெக்ஸ் ஆகாது. அதுக்காண்டி இன்னொன்று கிரியேட் பண்ண வேணும். இதை நீங்கள் டிலீட் பண்ணி போட்டு இந்த சர்ச் கன்சோலை டிலீட் பண்ணி போட்டு நீங்கள் இன்னொன்று டொமைன் வாங்கின அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து திருப்பி கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து எல்லாமே ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதில் மற்றது 24 ஹவர்ஸுக்கு பிறகு ஷோ ஆகும்னா நீங்கள் அந்த சைட் மேப்பில் போய் நான் சொல்கிற இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து உங்களோட போஸ்டரில் வந்து இதில் வந்து இண்டெக்ஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்போ சும்மா உதாரணத்தை நான் இதில் சொல்லித்தரேன் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது இதில்.
இதில் முன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் வியூன்னு இருக்கும். இதில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இதில் அவங்க பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ கவரேஜ் இஷ்யூ இருந்து அதில் அவங்க பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் உங்களை பார்த்து கவரேஜ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா இதில் கவரேஜ் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை உங்களோட வெப்சைட் இருக்குது, என்னென்ன ப்ளாகில் என்னென்ன பிரச்சனை வந்து இருக்குது, அதில் என்னென்ன சரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கவரேஜ் இஷ்யூ பற்றி நான் தனி வீடியோ போகிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களோட போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆச்சா ஆகலைன்னு பார்க்குறது இந்த ஜூவால் இன்ஃபெக்ஷனை கொடுத்துட்டு இதில் உங்களோட போஸ்ட்டில் லிங்கை கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்ட் வந்து கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிட்டு தான் ஆகலைன்னு பார்த்துக்கொள்ளலாம். இந்த சர்ச் கன்சோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து உங்களோட போஸ்ட்டை வந்து இண்டெக்ஸ் பண்ணுறது. நீங்கள் சும்மா போஸ்ட்டை போட்டு விட்டீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து உங்களோட கூகுளில் போகாது. நீங்கள் யாரும் சேவனி தான் நீங்கள் வந்து போஸ்ட்டை காட்டணுமே ஒழிய கூகுளில் போய் ஒரு ஆள் வந்து சும்மா தேடுறாருண்டா அவருக்கு வந்து உங்களோட இந்த போஸ்ட்டு வந்து வராது. இந்த போஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் கன்சோலில் போய் சைட் மேப்பெல்லாம் கொடுத்து இண்டெக்ஸ் பண்ணி அது வந்து இண்டெக்ஸ் வந்து சரியாக ஆனால் மட்டும்தான் உங்களோட அந்த போஸ்ட் வந்து கூகுளோட தேர்டைக்கு ஏஆருக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் கூகுளால் வந்து டிராஃபிக் வந்து கொண்டு இருக்கும். அதான் எங்களை கூகுளால் நாங்கள் வந்து டிராஃபிக் சர்ச் பண்ணி வராக்கின்ற டிராஃபிக்கை வந்து கூட எடுக்கணும். அப்போ தான் வந்து எங்களுக்கு ஏர்னிங் கூடவே இருக்கும். மற்ற வந்து கூகுள் அட்சன்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு கட்டாயமாக கூகுளுக்கு சர்ச் கன்சோல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். கூகுள் சர்ச் கன்சோலும் மற்றது கூகுள் அனலிஸ்ட் ஐடியும் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கட்டாயம் இருக்கணும். இல்லாமல் நீங்கள் வந்து அட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணே இல்லாது. ஓகே, இப்போ இல்லை சைட் மேப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து முன்னுக்கே உங்களோட blogspot.com உங்களோட இது வந்து உங்களோட URL வந்து அடிச்சுட்டு இங்கெல்லாம் டைப் பண்ண சொல்லி கேட்பாங்க. நீங்கள் டொமைன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் இந்தியாவில் வந்து நான் அடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சைட் மேப் அப்படின்னு அடிக்கும். ஓகே, இதில் அடித்த மாதிரி சைட் மேப் .xml வழியாக பார்த்து சொல்லுங்க. சைட் மேப் .xml அப்படின்னு அடித்து போட்டு இல்லை சப்மிட் இருக்கும், அதை கொடுக்கணும். அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகிட்டு சப்மிட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுது. இப்படி வரும். உங்களுக்கு சைட் மேப் பண்டில் கொடுத்தோன்னா உங்களுக்கு சைட் மேப் பண்டில் கொடுத்தோன்னா உங்களுக்கு கீழே சைட் மேப் .xml வந்து அந்த டேட்டும் போட்டு இல்லை ஸ்டேட்டஸில் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருக்கும். டிஸ்கவர் URL 4 வந்துருக்கு. 4 என்ன நாங்கள் வந்து எத்தனை போஸ்ட் போட்டிருக்கோம், 4 போஸ்ட் போட்டிருக்கோம். 1 டிராஃப்டில் இருக்குது, மிச்சம் 4 போட்டிருக்கோம். இந்த 4 வந்து இங்கே வந்து எங்களுக்கு சைட் மேப்பில் வந்து இண்டெக்ஸ் ஆகி வந்துருக்கு சைட் மேப்பில். ஓகே, சரி, இந்த கூகுள் கன்சோலில் வந்து இண்டெக்ஸ் ஆகி வந்துருக்குது. இதே மாதிரி நீங்கள் இன்னொன்று பண்ணணும். இதில் என்னென்னா உங்களை ப்ளோரில் போயிட்டு செட்டிங்கில் போங்க. செட்டிங்குக்குள்ளே ரோல் பண்ணிட்டு போங்க. உங்களை நீங்கள் சைட் மேப் கொடுத்துருப்பீங்கன்னே அந்த இடத்துல ரோல் பண்ணிட்டு போங்க. இந்த இருக்குது கஸ்டம் ரோபோட்டிக்ஸ், இதில் கிளிக் பண்ணுங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் கீழே பாருங்க ACTPS தொடங்கி இதில் 500 முடியுது. இவ்வளவு நீங்கள் இங்கே வந்து போகணும். பட் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து https.education அதில் போட்டு blogspot.com இதோட முடிஞ்சுது. அப்போ நீங்கள் அங்கால இருக்கிற மட்டும் தான் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் இதில் பார்ப்போம், இதில் வந்து .comல முடியுதானே. அப்போ இந்த அட்டோமன் இருக்குது, அதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த 500 இருக்குது அது வரைக்கும் நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இதில் வந்து திருப்பி அவ்வளோத்தையும் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து முழு URL ஃபுல்லாக வந்துடும். அப்புறம் திருப்பி இதில் சப்மிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுது. இப்போ இதில் வந்து 5 URL போட்டிருக்காங்க. இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுது. இது வந்து இப்போ 500 போஸ்ட்டு தான் நாங்கள் இது போட்டிருக்கோம். 1லேருந்து 500 வரைக்கும் உள்ள போஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இண்டெக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கும். 500க்கு பிறகு நாங்கள் திருப்பி இன்னொன்று போகணும். 501லேருந்து அப்படி போகணும். அது நான் உங்களுக்கு பிறகு வீடியோவில் சொல்லித்தரேன். அடுத்தது 500க்கு பிறகு போகிற சைட் மேப் வந்து எப்படி கிரியேட் பண்ண எப்படி போகிறோன்னு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரலாம். இப்போ நீங்கள் இப்படி கிரியேட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னு உங்களுக்கு தெரியுமாண்டா, இப்போ நீங்கள் இப்போ 400க்கு தானே நீங்கள் நாளைக்கு 5-6 போஸ்ட் போடுறீங்கண்டா அது ஒரு 24 ஹவர்ஸுக்கும் அப்டேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி இது 5 இது 4 ஆகிறது 6க்கு போகும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எத்தனை போஸ்ட் போகிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காகவே ரீடட் ஆகி இண்டெக்ஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். இது இண்டெக்ஸ் வழிகிட்ட தான் உங்களுக்கு கவரேஜில் உங்களுக்கு இஷ்யூ பிரச்சனை இருக்குது உங்கள் ப்ளாகரில் அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து காட்டும். இப்போ உங்களுக்கு எதுவுமே காட்டாது. இப்போ தான் அப்டேட் ஆனபடியாக உங்களுக்கு ஒரு நாளுக்கு பிறகு தான் இப்போ ப்ளீஸ் செக் அகெயின் இன் 1 டேன்னு போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு பிறகு வந்து செக் பண்ணி பார்க்கட்டாம்னா ஒரு நாளைக்கு பிறகு உங்களுக்கு வந்து இது அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம், UR இன்ஃபெக்ஷன் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து உதாரணத்தை இன்னும் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் கிடக்குது. அதை பார்க்க போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கோம். உங்களோட யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா நாங்கள் எங்களோட சேனலில் வந்து ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறோம். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா KB SARAN FF கேமிங் என்ற இந்த யூடியூப் சேனல் தான் நான் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து கேமிங் பற்றி தான் போட்டிருக்கேன். ஃப்ரீ ஃபயர் கேமை பற்றி நிறைய கேம்ஸை பற்றி தான் வந்து மோஸ்ட் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். KB SARAN FF கேமிங் அண்ட் யூடியூப் சேனல் அடித்தாலும் உங்களுக்கு முதலாவது வீடியோ சேனல் தான் பெறும். நீங்கள் அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து கம்யூனிட்டி ஆப்பில் வந்து லிங்க் கொடுப்பேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு வேறு சேனலுக்குள்ளே வரலாம். வந்து வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் வேறு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் ஓட்டுடுங்க. அப்போ தான் இவர் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே போல் உங்களோட யூடியூப் சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நான் மேலே வந்து ஐபனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் எப்படி என்னென்ன செய்யணும் வந்து ப்ரொமோட் பண்ணுறக்கு அப்படின்னு. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் உங்களோட சேனலையும் எங்களோட வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுறேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு.
ஓகே, இதை பாருங்க. ஓவர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்குது, எவ்வளோ கிளிக்கில் வந்திருக்குதுல நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதில் கவரேஜ் இஷ்யூவில் பாருங்கள், எனக்கு எந்த எரோவும் இல்லை, 54 வேலிட் பேஜாக இருக்குது. அது நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதில் எரோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். நீங்கள் இதில் எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம். உங்களோட மொபைல் இதுகள் என்ன மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். அது மாதிரி யூஆர் இன்ஃபெக்ஷனில் வந்து அதை இண்டெக்ஸ் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு சொல்லி தரலாம். அப்புறம் வந்து கீழே கவரேஜ் இஷ்யூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூவில் காட்டும். இந்த எக்ஸ்க்ளூடில் வந்து இருக்குது. இவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு வேறு பிரிம்பாக வந்து நான் வீடியோஸ் மேக் பண்ணி போகிறேன். இவ்வளோத்துக்கும் இவ்வளோ ஒரு டாபிக் ஒன்று இருக்குது. மேலே 54 வேலிட் ஆகிட்டு எந்த எரோவுமே இல்லை. பட் இந்த எக்ஸ்க்ளூட்லேயே வந்து சில இதில் வந்து நாங்கள் வந்து சரி செய்யணும். எல்லாம் செய்ய தேவையில்லை, சில சரி செய்ய வேண்டியிருக்கும். இப்போ சைட் மேப்பை கிளிக் பண்ணுற பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50 போஸ்ட்டும் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்குது. இதில் அதை மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து டொமைன் வாங்கின வெப்சைட் உண்டு. இது டொமைன் வாங்காத blogspot.com வெப்சைட் உண்டு. இப்போ அது வித்தியாசத்தை பாருங்க. இப்போ சைட் மேப் டொமைன் வாங்கின வெப்சைட்னா நீங்கள் சைட் மேப் அடிக்க இதில் வந்து நீங்கள் முழு URL நீங்கள் வந்து அடிக்க வேண்டியிருக்கும். இதுவே blogspotல சின்னமாக செய்ய என்ன உங்களுக்கு வந்து சைட் மேப்பில் அடிக்க உங்களுக்கு முன்னுக்கு வர அவ்வளோ அவங்க அடிச்சிருவாங்க. பின்னுக்கு வரது மட்டும் தான் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டி இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதை கட்டாயம் செய்யணும். கூகுள் சர்ச் கன்சோல். அப்போ தான் உங்கள் AdSenseக்கு நீங்கள் அப்ரோடுக்கு சென்ட் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு AdSense வந்து கிடைக்காது. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் எப்படி சர்ச் கன்சோல் கிரியேட் பண்ணுற அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஒரு கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸை வெப்சைட் கிரியேட் பண்ண ஆக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க, இப்படி விஷயங்களை அரேஞ்சு செஞ்சு அவங்களும் வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணி கொள்றதுக்கு. இப்போ தங்க சேனலுக்கு முதல்ல வாரீங்க அப்படின்னா மறக்காம AC Tamil Tech யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know.